ஹலோ, நான் இப்போ ஏபிகே பியூர் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ப்ரௌசருக்கு போங்க. உங்களோட ப்ரௌசரில் போய் ஏபிகே பியூர் ரன் டைம் பியூர் ஃப்ரீ டவுன்லோட் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணோன்னா முன்னுக்கே உங்களுக்கு காட்டும் டவுன்லோட் ஏபிகே ஃப்ரீ ஆன்லைன் டவுன்லோடர் அப்படின்னு காட்டும். அது வந்து அவங்களோட ஒஃபிஷியல் அந்த வெப்சைட் தான், apkpure.com வெப்சைட் தான். அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே போகும். நீங்கள் ஏபிகே பியூர் அப்ளிகேஷனை வந்து நேரடியாக டவுன்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக எல்லா அப்ளிகேஷனையும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வெப்சைட்டில் வந்தோடனே, இந்த ஏபிகே பியூர் வெப்சைட்டில் வந்தோடனே கீழே போங்க. கீழே போனோடனே ஏபிகே பியூர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. மொபைல் சொல்யூஷனில் மொபைல் வெர்ஷன் ஏபிகே பியூர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அந்த பேஜ் த பெஸ்ட் மொபைல் ஏபிகே டவுன்லோடர் அப்படின்ட்டு இருக்கு. சைஸ் 2.7 MB 2.7 MB, வேர்ஷன் வந்து 1.1.5. இதை டவுன்லோடுன்னு கொடுத்தா டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனால் என்ன பயனண்டா, இப்போ சில நாடுகளில் சப்போர்ட் ஆகாது சில அப்ளிகேஷன், சில ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகாது சில அப்ளிகேஷன். அந்த சப்போர்ட் ஆகாத எல்லா விதமான அப்ளிகேஷனும் இதில் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் சில அப்ளிகேஷன் அடிக்க பாருங்கள். அந்த சில அப்ளிகேஷன் வராட்டி இந்த ஏபிகே பியூரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி பாருங்கள். வருதாண்டு கட்டாயம் வரும். இதில் டவுன்லோட் ஆகிட்டு தான் அந்த அப்ளிகேஷன். டவுன்லோட் ஆகிடுனா அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது ஈஸியான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரையும் விட இதில் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அதில் கூட உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அதை க்ரியேட் பண்ணிட்டு கேட்டு நிற்பான். இது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணுறதில்ல, டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே எப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவையோ அந்த நேரத்தில் இதில் போய் கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷனை டைப் பண்ணாலே இதில் வரும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுற மாதிரி தான் கேம்ஸ் அப்படின்னா கேம்ஸ் இருக்கு. அது மாதிரி ப்ளே ஸ்டோரில் காசு கட்டி வாங்குகிற அப்ளிகேஷன் கூட இதில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர் மாதிரி சில நேரத்தில் டவுன்லோட் பண்ணுற நேரம் எரர்ஸோ ஒன்றுமே வராது. டவுன்லோட் பண்ண கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் பண்ணி முடிஞ்சோடனே தான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அதில் அப்படி இல்லை. சில நேரங்களில் டவுன்லோட் பண்ணுற நேரம் எரர் 2 மெசேஜ் காட்டும். அப்படி பல பிரச்சனைகள் ப்ளே ஸ்டோரில் வரும். சில சப்போர்ட் ஆகுது, இஸ்இன் கம்ஃபர்டபுள் ஃபார் டிவைஸ் அப்படின்ட்டு முக்கால்வாசி பேர். நான் இப்போ கிட்கட் யூஸ் பண்ணுறேன், அதில் அப்படி தான் சில அப்ளிகேஷன்கள் வந்து சப்போர்ட் ஆகாது, இல்லாட்டி உங்களோட நாட்டுக்கு இது இல்லை அப்படின்ட்டு சொல்லும். ஆனால் இதில் அப்படி இல்லை. எந்த அப்ளிகேஷனை போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாத அப்ளிகேஷன், உங்களோட நாட்டுக்கு இல்லாத அப்ளிகேஷன் கூட இதில் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப்
டேப்லெட் பாவிக்கிறேன் நான். இது டேப்லெட், இதில் சிம்மெல்லாம் போடலாது. ஆனால் இப்போ சில இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது வாட்ஸ்அப், சிம் இல்லாத இதுக்கிறதுலாம். ஆனால் இதில் போனால் வாட்ஸ்அப் இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் எல்லா இதுக்கும் பாவிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஓஎஸ் எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணுவேன். இதில் அப்டேட் பண்ணுறது எல்லாம் ஈஸியாக, எல்லா விதமான எல்லா கேட்டகரியான அப்ளிகேஷனும் இருக்குது. போர்ட்ஸ் இருக்குது. சில அப்ளிகேஷனுங்கள் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தேடினாலும் அதில் வராது, காட்டாது. ஆனால் இதில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதில் தேடினா கிடைக்கும். இப்போ ப்ளே ஸ்டோரில் வந்து நான் அப்படி தான் ஒரு சில அப்ளிகேஷன்கள் வந்து நான் யூடியூப்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயே பார்ப்பேன். இந்த அப்ளிகேஷன் வந்துருக்குண்டு அது இதை சர்ச் பண்ணால் இருக்காது. இது நல்ல ஒரு அப்ளிகேஷன், டவுன்லோட் பண்ணி பாவிச்சு பாருங்கள், நல்லா இருக்கும்.